ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு பழைய வகுப்பில் டெல்லி சுல்தானியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டெல்லி சுல்தானியத்தில் இல்துட்மிஷ் பார்த்துருக்குறோமா? குத்புதீன் ஐபக் தான் வந்திருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு டெல்லி சுல்தானியம் நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். 20 கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். அதில் ஃபுல் டெஸ்ட் ஆகியாச்சு இப்போது இல்லையா? 20 டெஸ்ட்டில் 20 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க? ஆனால் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருத்தரும் கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஜீவா ஓகே, மிஸ் பண்ணாமல் வந்துடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் குப்தா ரூலர் நவுன் அஸ் கவிராஜா அண்ட் இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஸோ சமுத்திரகுப்தா. சந்திரகுப்தா பொறுத்தளவில் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரூலர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சந்திரகுப்தா 2வை பொறுத்தளவில் அவரை வந்து சாகாரி, கவிராஜா தான் அவராச்சு, சமுத்திரகுப்தனாச்சு. ஏன் அவரை கவிராஜான்னு சொல்கிறோம்? கவிதையை எழுதக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து வீணை வாசிக்கக்கூடியவர். சந்திரகுப்தா 2வை பொறுத்தளவு விக்ரமாதித்யன்னு சொல்கிறோம், அவரை சாகாரின்னு சொல்கிறோம். ஏன் சாகாரின்னு சொல்கிறோம்? சத்யபிரியா, சாகர்களை வென்றதால் சாகாரி அப்படின்னு சொல்கிறோம். குமாரகுப்தாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை அவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணவர், குமாரகுப்தா. ஸோ ஏன்னா சிம்பிளாக தான் குப்தாஸில் நம்மளுக்கு வினாக்கள் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் குப்தா ரூலர் ஃபவுண்டட் நாலந்தா யூனிவர்சிட்டி? இல்லையா? போனதுலேயே நம்ம சொல்லியாச்சு, குமாரகுப்தா. இந்த சந்திரகுப்தா ஏன்னா ஒன்னொன்னையும் சொல்லும் பொழுது ஒரு ரீகால் பண்ணி, சந்திரகுப்தா 1 பொறுத்தளவில் அவர் தான் குப்தா ஆண்டை தோற்றுவித்தார். எந்த ஆண்டு தோற்றுவிச்சாரு? அது வந்து சாகாயரா 78 AD அப்படிங்கிறது என்னது? சாகாயரா. சாகாயராவை தோற்றுவித்தவர் யாரு? கனிஷ்கா. இவர் குப்தா எந்த ஆண்டு? 319. குட். 391 AD அப்படின்னு சொன்னாலும் 320 சொன்னாலும் ஒன்று தான். ஸோ அதை தோற்றுவித்தார் அவர். சந்திரகுப்தா 2வை பொறுத்தவரை அவருடைய அவையில் வந்து நவரத்தினங்கள் 9 ஜெம்ஸ் இருந்தது வந்து அவருடைய அவையில் தான் காளிதாசர், விசாகதத்தர் போன்ற, அமரசிம்மர் போன்ற சிறந்த கவிஞர்கள்லாம் அவருடைய அவையில் இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய பேட்ரன், புரவலராக இருந்தார் சந்திரகுப்தா 2. அந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய இலக்கியங்கள் வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கு உள்ளாச்சு அவருடைய காலகட்டம். அது மாதிரி அறிவியல், வானவியல் வளர்ந்தது அவருடைய காலகட்டத்தில் தான். இப்போ ஆரியபட்டா, புத்தமித்திரா, வராகமிகிரா, இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் குப்தர்கள் காலத்தில் தான் வாழ்ந்தாங்க. வானவியல் சாஸ்திரத்தை உருவாக்குனாங்க, கணித கோட்பாடுகளை உருவாக்குனாங்க. இதையெல்லாம் வந்து பார்க்குறோம். இதெல்லாம் இந்திய அறிவியல் கணித வளர்ச்சிக்கான காலம் குப்த. இதனால தான் குப்தருடைய காலம் பொற்காலம், கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சி, அதனால தான் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து குமாரகுப்தர் அப்படின்னு வந்து அதில் ஆன்சர் பண்ணுறோம். அதுக்கடுத்து மெஹ்ராலி அயன்பில்லர் அசோசியேட் வித் ஹூம் அப்படின்கிறோம். சந்திரகுப்தா 2. மெஹ்ராலி அயன்பில்லர்னு சொன்னாலும் சரி, மெஹ்ராலி இன்ஸ்கிரிப்ஷன் சொன்னாலும் சரி, எல்லாமே 2ஆம் சந்திரகுப்தரோட தொடர்புடையது அப்படின்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் பஞ்ச சித்தாந்திகா, பிரகத் சம்கிதா, பிரகத் ஜாதகா புக்ஸ் ரிட்டன் பை வராகமிகிரா. ஸோ அமரசிம்ஹா என்ன எழுதினாரு? போன வகுப்பில் கொடுத்துருக்கேன், அமரசிம்மம் அது எழுதினார். ஆரியபட்டா ஆரியபட்டியம், சூரிய சித்தாந்தம், இதெல்லாம் எழுதினார். காளிதாசர் நிறைய எழுதியிருக்கிறார். அபிஞான சாகுந்தலம், மேகதூதம், மாளவிகா அக்னிமித்ரம், ரகுவம்சம், குமார சம்பவம், இப்படி எல்லாமே சமஸ்கிருத நாடகங்கள்.
இல்லையா? காளிதாசர் வந்து இந்திய நாடகத்துறைக்கே ஒரு முன்னோடி. அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்காலர் காளிதாசர் வந்து. ஸோ இந்த ஏன் ஒரே கேள்வியில் கொடுத்துருக்குறான்னா, பஞ்ச சித்தாந்திகம் கேட்கலாம், பிரகத் சம்கிதம் கேட்கலாம், பிரகத் ஜாதகம் கேட்கலாம், எதுவாக இருந்தாலும் வராக மிகிரர் தான். அதுக்காக ஒரு இதுலேயே கொடுத்தாச்சு. Which of the following Gupta ruler adorned his court 9 gems or Navaratna? Chandragupta 2. அது இப்போ தான் நம்ம வந்து சொன்னோம். Which of the following pottery used in Gupta period? ஏற்கனவே நம்ம பலமுறை அதை நம்ம பார்த்துருக்கோம். ரெட் பாலிஷ்டு வேர் அது. சாக்ரி கலர்ட் பாட்ரி சாக்கோலித்திக் செம்பு கற்காலத்தில் பயன்படுத்தினதா என்னது? ஆக்ரி கலர்ட் பாட்ரி அப்படின்னு. காவி வண்ண மண்பாண்டம் வந்து செம்பு கற்காலம். ஸோ என்பிபிடபிள்யூ எங்கே பயன்படுத்தினாங்க? மகாஜன பதாக்கள் மௌரியர், குறிப்பாக மௌரியர் காலத்தில் தான் என்பிபிடபிள்யூ பெயிண்டட் கிரேவேர். பிஜிடபிள்யூ எங்கே பயன்படுத்தினாங்க? வேதகால மக்கள். கட்டுக்கட்டுன்னு சொல்லணும், நீங்கள் ரிப்ளை பண்ணணும். Which one of the following architecture associated with the South India? Dravida style. Nagara style எங்கே? நார்த் இந்தியா. பேசாரா ஸ்டைல் சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்தியா. டெக்கான்லேருந்து ஒடிசா வரை அந்த மத்திய இந்தியா வந்து வேசாரா ஸ்டைல். சராசனிக் கலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ராஜபுத்தரோடு தொடர்புடையது. Fagian was a Chinese pilgrim who visited India during the reign of Chandragupta II. ஃபாகியானை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 399 AD இப்போ தான் சீனாவிலேருந்து கிளம்பி அப்போயே வந்துடுறார், இந்தியாவுக்கு வந்துடுறார். ஸோ 399 ADயிலேருந்து 412 AD வரை அவர் இந்தியாவில் தான் இருக்கார். ஏறத்தாழ 13 ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கிறார் ஃபாகியான். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 பீரியட். இது வந்து சந்திரகுப்தா 2 இரண்டாம் சந்திரகுப்தரை பொறுத்தளவில் 380 ADயிலிருந்து 415 AD வரை அவர் இந்தியா ரூல் பண்ணுறார். ஸோ ஃபாகியான் கான்டெம்பரரி ஆஃப் சந்திரகுப்தா 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட், ராஷ்டிரகூடா டைனாஸ்டி ஃபவுண்டட் பை தண்டி துர்கா. கோபாலா யாரு? ஃபவுண்டர் ஆஃப் பாலா. அதுலேயே இருக்கு பாருங்க, பாலா டைனாஸ்டி. நாகப்பட்டா ஒன் யாரு? ஃபவுண்டர் ஆஃப் கூர்ஜர பிரதிகாராஸ். நாகான் இருந்தோன்னா நாகா டைனாஸ்டி கூடாது. ராம்குமார் பிரதிகாராஸ். பிரதிகாரர்கள். ஒரே காலகட்டத்தில் இந்த 3 அரசுகள் இருக்கும். பாலாஸ், ராஷ்டிரகூடாஸ் அண்ட் பிரதிகாராஸ். பிரதிகாரா இதை வந்து ஃபவுண்ட் பண்ணவர் வந்து நாகப்பட்டா ஒன். பாலா வந்து கோபாலா. இந்திய அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வரலாற்றில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசர் அவர். யார்? கோபாலா. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசர். இந்த லக்ஷ்மண சேனா யாருன்னா, அந்த பாலாவுக்கு பிறகு சேனா டைனாஸ்டின்னு வரும். சேன அரசுகள், சேன வம்ச அரசு, அதனுடைய ஃபவுண்டரில் ஒருத்தர் தான் இந்த லக்ஷ்மண சேனா. ரைட்டா? கைலாசநாத் டெம்பிள் அட் எல்லோரா வாஸ் பில்ட் பை கிருஷ்ணா ஒன், முதலாம் கிருஷ்ணர். ராமேஸ்வரம் வர வந்தவர் யாரு? கிருஷ்ணா 3. ரைட்டா? கிருஷ்ணா 3 தான் ராமேஸ்வரம் வர வந்தவர் இல்லையா? விஜய் ஸ்தம்பா, வெற்றி தூண் அப்படின்னா இங்கே வந்து உருவினார். ஓகே. நெக்ஸ்ட், தேவநம்பிய பிரியதசி அசோகா கரெக்டா? கவிராஜா சமுத்திரகுப்தா கரெக்டா? ரெண்டுமே கரெக்ட், போத் 1 and 2.
விக்ரமாதித்யா சந்திரகுப்தா 2, நலந்தா யூனிவர்சிட்டி குமாரகுப்தா, both 1 and 2 correct. பானபட்டா ஹர்ஷவர்தனா, பானபட்டா யாருன்னா கோட் poet ஆஃப் ஹர்ஷவர்தன், ஹர்ஷவர்தனுடைய கோட் poet, அரசவை கவிஞர். ரவிகீர்த்தி இரண்டாம் புலிகேசி, ஹரிசேனா சமுத்திரகுப்தா, மூணுமே வந்து கரெக்ட். ஸோ ஆல் ஆஃப் தீஸ். இந்த ரவிகீர்த்தி யாரு? புலிகேசி 2னுடைய இன்ஸ்கிரிப்ஷன் எழுதினவர். எப்படி சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஹரிசேனர் வந்து எழுதினாரோ, அவருடைய கோட் போயிட்டா சீஃப் மினிஸ்டராக இருந்தாரோ, அது மாதிரி இரண்டாம் புலிகேசியினுடைய கோட் பாயிண்ட், சீஃப் மினிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி. இந்த புலிகேசியினுடைய இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹோல்ட் இன்ஸ்கிரிப்ஷன், ஐ ஹோல்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஐ ஹோல்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து புலிகேசின் 2உடையது. அதை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா ரவிகீர்த்தி அப்படின்னு. ஹர்ஷவர்தனா வாஸ் தி கான்டெம்பரரி ஆஃப், நீங்களே சொல்லுங்க யாராருக்கு ஒரு கான்டெம்பரரி? போன கிளாஸில் பேசணும் அதை. இரண்டாம் புலிகேசி, நரசிம்மவர்மன் 1, யுவான் சுவாங், 4 பேருமே ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க தான், ரைட்டா? ஸோ ஆல் ஆஃப் தீஸ் எல்லாமே வந்து அவர் கான்டெம்பரரி தான். Which of the following plays associated with ஹர்ஷவர்தனா? போன கிளாஸில் சொன்னேன். எதெல்லாம் ஹர்ஷவர்தனை எழுதினாரு? ரத்னாவளி, பிரியதர்சிகா, நாகநந்தா. காதம்பரி வந்து அவர் எழுதலை. காதம்பரி யார் எழுதினார்னா, இப்போ பார்த்தோம் இல்லையா, கோட் போயிட் பானபட்டா. காதம்பரி எழுதினவர் பானபட்டா. பானபட்டருடைய கோட் பாயிண்ட். பானபட்டர் வந்து காதம்பரி மட்டும் எழுதலை, ஹர்ஷ சரிதம் அவர் தான் எழுதினார். ஹர்ஷ சரிதா, ஹர்ஷசரிதம். ஹர்ஷசரிதம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயோகிராஃபி, ஹர்ஷருடைய சுயசரிதை. அதை வந்து பார்த்தீங்கன்னா பானபட்டர் எழுதினார், அவருடைய கோட் பாயிண்ட், ரைட்டா? இப்போ பானபட்டரோட தொடர்புடைய 2 நூல் என்னது? ஒன்று காதம்பரி, இன்னொன்று ஹர்ஷசரிதம். ஸோ இதில் வந்து 1, 2, 3. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிர்தௌசி, ஷானாமா, அல்பரணி, கித்தாஃப் உல் ஹிந்த், ரெண்டுமே கரெக்ட். கித்தாஃப் உல் ஹிந்த். ஃபிர்தௌசியும் அல்பரணியும் யாருடைய கான்டெம்பரரிஸ்? யாருக்கு சமகாலத்தவர்கள்? முகமது யாரோ கோரின்னு சொல்லி, முகமது கஜினி, முகமது கஜினியினுடைய கான்டெம்பரரிஸ். அவர் கூட தான் இவங்க 2 பேரும் வருவாங்க, ரைட்டா? நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் 1191 AD, பேட்டில் ஆஃப் சந்துவார் 1194, கரெக்டா? ரெண்டும் கரெக்ட். ஹர்ஷசரிதம் புக் ரிட்டன் பை பானபட்டன். அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடத்துல புக் எழுதுறார், தண்டின் வந்து பார்த்தீங்கன்னா தசகுமார சரித்தம் அப்படின்னு ஒரு புக் எழுதுவார், தண்டின். விசாகதத்தர் வந்து உங்களுக்கு தெரியும், எழுதுங்க. தண்டின் வந்து தசகுமார சரித்தம், தசகுமார சரித்தம்.
விசாகதத்தர் 2 புத்தகம் எழுதியிருக்காரு. ஏற்கனவே அவரை பற்றி நம்ம வந்து கேட்டோம். என்னென்ன புத்தகம் எழுதினாரு? உத்தராட்சசம், தேவி சந்திரகுப்தன் 2 புக் எழுதியிருக்காரு. தண்டின் வந்து தசகுமார சரித்தம் எழுதியிருக்கிறாரு. இந்த பாரவி வந்து ஒரு புத்தகம் எழுதினார். அது வந்து கிருதார்ஜுனியம். பாரவி வந்து கிருதார்ஜுனியம். கிருதார்ஜுனியம்னு ஒரு புத்தகத்தை வந்து பாரவி எழுதுறாரு. இந்த பாரவியெல்லாம் வந்து ஹர்ஷருடைய காலகட்டத்தில் இருப்பார். ஹர்ஷருடைய காலகட்டத்தில். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அதில் முக்கியம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் ரெஃபர்ஸ் டு தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சதி? முதல்ல சதியின் நடைமுறையில் இருந்ததை நமக்கு விளக்கக்கூடிய முதல் ஆதாரம் எது? ஈரான் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சமுத்திரகுப்தா. ஆனால் அந்த கொஸ்டினில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பிதாரி கல்வெட்டு அப்படிங்கிறது ஸ்கந்தகுப்தருடையது, மாண்டசோர் கல்வெட்டு அப்படிங்கிறது குமாரகுப்தருடையது, மதுரா கல்வெட்டு வந்து 2ஆம் சந்திரகுப்தருடையதுங்கிறது உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த கொஸ்டினில். ஸோ நவநீதகம் தி புக் ஃபேமஸ் ஃபார் மெடிசன். அதாவது நவநீதகம்னா வந்து 9 விதமான மூலிகையை வைத்து உருவாக்கப்படுகின்ற மருந்து. பல மூலிகை, அதான் நவ அப்படின்னு சொல்கிறது. அதை வந்துட்டு ஸோ இதான். ஸோ 20 கொஸ்டினுக்கு எத்தனை கரெக்ட் நமக்கு? 18. ஓகே, குட். பரவாயில்ல. ஓகே. நான் தான் ஒரு அப்படின்னு கேட்குறேன். சரி, ஓகே. ராம்குமார், ஓகே குட். ஜீவா, சரி பரவாயில்ல, ஓகே. ட்ரை பண்ணணும். அப்புறம் திருப்பி வந்து நீங்கள் கொஸ்டின் அப்புறம் பார்த்துக்கிட்டே வரணும் ரிப்பீட்டடாக. இப்போ 11வது டெஸ்ட்டு நம்ம வந்துட்டு போயிட்டோம் இல்லையா? இப்போ ஏறத்தாழ வந்து 700 840 கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் இல்லையா? ஒரு டெஸ்ட்டு 70 கொஸ்டின் இல்லையா? 11வது டெஸ்ட்டு மட்டும் 140 கொஸ்டின். அதனால் ஏற்கனவே 10 வந்து பார்த்தீங்கன்னா 700, இது ஒரு 140, 840, 1000 கொஸ்டின் நெருங்கிட்டோம். இந்த வாரம் கொடுத்துட்டோம்னா 1000 ஆகி போச்சு இல்லையா? நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட் கிடைச்சது. கொஸ்டினை ரிவிஷன் பண்ணாலே வேறு லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அதுலேயும் ஹிஸ்ட்ரிலாம் வந்து தரமாக அவங்களுக்கு அழகாக சிம்பிள் மேனரில் உங்களுக்கு கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் நீங்களே பெரிய ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஜம்மாக மாறிடுங்க. என்ன வந்து ராமலட்சுமி? ஸோ என்னென்னா நம்ம வந்து கொஸ்டின் பார்க்குறேன், எல்லா கொஸ்டினும் சிம்பிளாக இருக்குது. ஆனால் வந்து சில கொஸ்டின் நம்ம வந்து தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர்லேயோ போலீஸ்லேயோ. அதுதான் நம்மளை வெற்றியிலேருந்து கீழே தள்ளிடும். அதனால் நம்ம வெற்றி பெற்றே ஆகணும். ரைட்டா? கட்டாயமாக வரும், இன்னும் கவலைப்படாங்க. மெட்டீரியல்னால் ஒரு விஷயமே கிடையாது. நான் கொடுக்குற நோட்ஸு இந்த டெஸ்ட்டை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்துடும். ஆனால் நான் மெட்டீரியல் கொடுத்தாலும் நீங்கள் வந்து இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து குத்புதீன் ஐபக் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கஜினி முகமது பார்த்தோம், கோரி முகமது பார்த்தோம். அப்புறம் வந்து அவங்க எப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, அதன் பிறகு வந்து இவங்க எப்படி வந்தாங்க, வந்து அவங்களுடைய அடிமைகள் எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி அரசை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. முக்கியமாக வந்து குத்புதீன் ஐபக் வந்து என்ன பண்ணார்,
அவருடைய அரசு எப்படி நிறுவினார் அப்படின்னு. குத்புதீன் ஐபக்கை பொறுத்தளவில் அவர் வந்து குதுப் மினாருடைய ஃபவுண்டர் அவர் இல்லையா. இந்தியாவில் 2 மாஸ்க் உருவாக்குனார், அதெல்லாம் சொல்லிட்டேன்ல. குத்புதீன் ஐபக் இன்னும் போகல, குத்புதீன் ஐபக் கூட நிற்கிறோம். இல்பாரி ட்ரைப்ஸ், மாம்லுக் டைனாஸ்டி, ஸ்லேவ் டைனாஸ்டிங்கிற நிற்கிறோம். ஸோ குத்புதீன் ஐபக்கை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஃபவுண்டர் ஆஃப் குதுப் மினார். அவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் குதுப் மினார். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர். அவரை பற்றி ஒரு 5 பாயிண்ட். இது வந்து ஏன் குதுப் மினார் வந்து இவர் கட்டுறார், அது வந்து ஒருத்தருக்கு நினைவாக இவர் உருவாக்குறார். அவர் யாருன்னா குத்புதீன் பக்தியார் காகி. அவர் நினைவு, அவர் ஒரு சூஃபி செயின்ட். சூஃபி செயின்ட்னா இஸ்லாமிய துறவி. இப்போ இந்துக்களில் துறவி இருக்கிற மாதிரி இஸ்லாம்லேயும் துறவி இருக்கிறாங்க, கிறிஸ்டின்லேயும் துறவி இருக்கிறாங்க. அதனால் அந்த இஸ்லாமிய துறை வந்து குத்புதீன் பக்தியார் காகி. குத்புதீன் பக்தியார் காகி அப்படிங்கிற சூஃபி செயின்ட் நினைவா குதுப் மினாரை வந்து உருவாக்குறார். 2வது பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக்கை பொறுத்தளவில் அஜ்மீரில், ஏன்னா ஸ்டேட் போர்டு புக்லேயே கொடுத்துருக்குறாங்க அஜ்மீர். ஏன்னா இது அதாவது இஸ்லாமியர் வந்து இப்போ தான் வர்றாங்க, அவங்க வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு தலைவன்னா அவங்க இஸ்லாமை பின்பற்றுறாங்க. அதனால் அஜ்மீரில் தாய் தின்கா ஜோன்புரா அப்படின்னு ஒரு மசூதியை கட்டுறாரு. தாய் தின்கா ஜோன்புரா. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தின்கா ஜோன்புரா. இந்த ஜே இருந்தாலே அஜ்மீரில் ஒரு ஜே இருக்கும், இங்கே ஒரு ஜே இருக்கும். அதனால தாய்திங்கா ஜோன்புரா அப்படின்னா இங்கே அஜ்மீர்னு இன்னொரு ஜே இங்கே இருந்துச்சுன்னா இதுதான் அங்கே அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து டில்லியில் ஒரு மாஸ்க் கட்டார். டில்லியில் ஒரு மாஸ்க், 2 மாஸ்க் அவர் கட்டினார். டில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம், தமிழில் குவாத் உல் இஸ்லாம். இது வந்து டெல்லி. குவாத்துல் இஸ்லாம் மாஸ்க் constructed by குத்புதீன் ஐபக் at டெல்லி. அப்போ 2 மாஸ்க் கட்டார். ஸோ 4 பாயிண்ட்டு இவருக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறேன். 5வது பாயிண்ட் வந்து இவர் எப்படி இறந்தார். போலோ, சவுகான் ஆர் போலோ விளையாடுறது, குதிரை மேலே இருந்துட்டு பந்து விளையாடுறது மாதிரி ஒரு விளையாட்டு. அந்த போலோ விளையாடும் பொழுது குதிரையிலிருந்து தவறி விழுந்து ஸ்லிப்டு ஃப்ரம் ஹார்ஸ், அங்கேருந்து விழுந்து இறந்து போயிட்டார். இவருக்கு இன்னொரு பேர் வந்து சொல்கிறாங்க, இன்னொரு பட்டப்பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா லக் பாக்ஷா அப்படின்னு. லக் பாக்ஷா அப்படிங்கிறது இவருக்கு இன்னொரு கௌரவமான பேர். ஸோ இந்த 6 பாயிண்ட் குத்புதீன் ஐபக்கை பொறுத்தல முக்கியமாக அவரை பற்றி கேட்கறது குதுப் மினார் தான். யார் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர்? குத்புதீன் ஐபக். யாருக்காக அடிக்கல் நாட்டினார்? அதுலேயே அவர் பேர்லேயே அர்த்தம் இருக்கு, குத்புதீன் பக்தியார் காகி.
குத்புதீன்கிறத வச்சுக்கிட்டா போதும், குத்புதீன் இருந்தால் குதுப்பினாரே. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மினார் அப்படின்னா டவர்னு அர்த்தம், கோபுரம். மினார்னு சொல்கிறோம் இல்லையா, நிறைய ஷார் மினார் அப்படி இப்படி நிறைய அந்த இது வரும். மினார் அப்படின்னா கோபுரம், மினார் கோபுரம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமானவர். ஏன்னா ஒருத்தருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வினா இருக்கு, அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. அதுக்கடுத்து இல்துட்மிஷ். இல்துட்மிஷுக்கு வந்து ரெண்டு வினா கட்டாயமா இருக்கு இல்துட்மிஷ் பத்தி கேட்கறதுக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு 8 பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இல்துட்மிஷ் பத்தி. குத்புதீன் ஐபக்கு பிறகு அவருடைய பையன் வர்றான், ஆரம் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பையன். அவனை கொலை பண்ணிட்டு இல்துட்மிஷ் ஆட்சிக்கு வர. இல்துட்மிஷ் யாருன்னா குத்புதீனுடைய அடிமை, அவருடைய ஸ்லேவ். அது மட்டும் இல்லை, குத்புதீனுடைய டாக்டரை மேரேஜ் பண்ணிக்கிறான், சன்னின்லா. இருந்தாலும் அவனை கொலை பண்ணிட்டு இவன் ஆட்சிக்கு வந்துடான் இல்துட்மிஷ். பட் ரொம்ப போல்டான ரூலர். இவனை பற்றி வந்து இல்துட்மிஷை பற்றி 3 கேள்வி வந்து அவசியம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான். அதெல்லாம் வந்து எப்போவுமே லைவில் இருக்கும், அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற லைவில் இருக்கும். அப்போ அதில் வந்து நான் நம்பர் 1 என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இவர் வந்து தங்கா அப்படின்னு ஒரு நாணயம் அறிமுகம் செய்வார். தங்கா என்ற ஒரு நாணயம், இன்ட்ரோடியூஸ்டு தி நியூ காயின் தங்கா. தங்கா வாஸ் எ சில்வர் காயின். செகண்ட் பாயிண்ட், தங்கா ஒரு வெள்ளி நாணயம். 175 கிராம். இது 175 கிராம் இந்த தங்கா அப்படிங்கிறது நாணயம். இது வந்து ஒரு வெள்ளி நாணயம், ஆனால் பேர் என்ன? தங்கா. அதனால தங்கம்னு நினைச்சிடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இல்துட்மிஷ் பற்றி கேட்குற பொழுது, இவர் ஆட்சியில் இருக்கிற பொழுது தான் 1221 AD. அவர் ஆட்சியில் இருக்கிற காலம் வந்து 1211 1236 வரை இருக்கிறார். யாரு? இல்துட்மிஷ். 1221 செங்கிஸ்கான் இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றார். செங்கிஸ்கான் invaded India in 1221 AD. 1221 கிபி 1221 செங்கிஸ்கான் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார். செங்கிஸ்கான் யாரு? அவர் ஒரு மங்கோலியர். மங்கோல்ஸ். அவர் ஒரு மங்கோலியர். அதுக்கடுத்து இல்துட்மிஷ்க்கு கேட்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி இது ஒன்று, ஏற்கனவே சொன்ன தங்கா ஒன்று. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, துகள்காணி ஜகல்காணி அப்படின்னு ஒரு அமைப்பு, 40 நோபல்ஸ். அதை வந்து சகல்காணி அப்படின்னு கூட சொல்லலாம். சகல்காணி. இதை வந்து சலிசா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சலிசா. துகள்காணி ஜகல்காணி அப்படின்னு சொல்றது வந்து துகள்காணி ஜகல்காணி அப்படிங்கிறது. இந்த துகள்காணி ஜகல்காணி சலிசா அப்படிங்கிற அமைப்பு என்னன்னா 40 நோபல்ஸ் ஆர்கனைசேஷன். 40 பிரபுக்களை கொண்ட ஒரு அவை. அது ஒரு அமைப்பு, 40 பிரபுக்களை கொண்ட ஒரு அமைப்பு. They are the nobles, rich people. They controlled the entire rule polity. Iltutmish ruled the state under the guidance of ஜகல்கானி. இவங்க சொல்றபடிதான் அவர் ஆட்சி புரியணும். ஏன்னா இவர் அடிமை, இவங்க வந்து நோபல். ஸோ இதுக்காகவே இந்த 40 நோபல்ஸ் உருவாக்கி வச்சு, நீங்கள் சொல்றபடி நான் ஆட்சி புரிகிறேன். ஏன்னா அவனை கொலை பண்ணிட்டார் பாரு ஆரம் ஷா. அதனால் வந்து இவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு.
ஆட்சியில் வந்து ஏதாவது தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆட்சிக்காக தான் கொலை செய்கிறார். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற தப்பு, நீ லாய்க்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லலாம் நோபல்ஸ். அதனால் இவங்களே ஒரு அமைப்பை இவரே உருவாக்கி உங்கள் கைடன்ஸ் படி நான் ரூல் பண்ணுவேன், அதனால் என்னைய கைட் பண்ணுங்க அப்படின்னு டாக்டிஸாக அந்த குரூப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு ரூல் பண்ணுறார். இதை வந்து சலிசா அப்படிங்கிறோம், துகல்கானி ஜகல்கானி அப்படிங்கிறோம். அதை வந்து 40 நோபல்ஸ் குரூப், தி காப்ஸ் ஆஃப் 40 அப்படின்னு கூட அதை வந்து சொல்லுவாங்க. இதுக்காக இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இல்துட்மிஷை பொறுத்தளவில் ஹி கம்ப்ளீட்டட் குதுப் மினார். குதுப் மினாரை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாரு? குத்புதீன் ஐபக். பட் இல்துட்மிஷ் கம்ப்ளீட்டட் குதுப் மினார். இல்துட்மிஷ் கம்ப்ளீட்டட் குதுப் மினார். குதுப் மினாரை கட்டி முடித்தவர். 3 ஃப்ளோர், 3 ஃப்ளோர்ஸ். 4வது ஃப்ளோர் ஒருத்தர் கட்டுவார், பின்னாடி வர்றாரு அவர். குதுப் மினாரை கட்டு முடித்தவர். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்துட்மிஷை பொறுத்தளவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு லேண்ட் அசைன்மெண்ட் சிஸ்டம் ஒன்று நியூவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அதுக்கு பேர் வந்து இக்தா சிஸ்டம். இக்தா சிஸ்டம், இக்தா முறையை அறிமுகம் செய்தார். இக்தா முறையை அறிமுகம், he introduced இக்தா சிஸ்டம். இக்தா சிஸ்டம்ங்கிறது லேண்ட் அசைன்மெண்ட். ஸோ பர்டிகுலர் ஏரியா வந்து இக்தா அப்படின்னு நம்ம சொல்றது, அதை ஒருத்தர் கொடுத்துறது. அவர் அங்கே எலண்டோ லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும். டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற ட்ரூப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அவர். இந்த மாதிரி இதுக்கு தான் அந்த வந்து லேண்ட் தி லீவ் ஆஃப் லேண்ட் அசைன்மெண்ட் அப்படின்னு வந்து அதை நம்ம சொல்லுவோம். அதாவது நில என்னது வரி கிடையாது, நில வந்து நிர்வாக முறை, நில நிர்வாகத்தை ஒருத்தர் ஒப்படைக்கிறது. ஒருத்தர் ஜமீன்தார் மாதிரி இல்லை, அந்த அந்த பேர் தான் மாறும் பின்னாடி தொடர்ச்சியாக. இக்தா, ஜாகீர், ஜமீன், பாளையக்கார், தரஃப்தார் எல்லாமே, குப்தாஸ் பீரியடில் சமந்தா, இது எல்லாமே ஒரே லேண்ட் அசைன்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ இது ஒரு இக்தா முறை அப்படிங்கிறத அறிமுகம் செய்கிறாரு இல்துட்மிஷ். இன்னொன்று என்னென்னா, ஒரு ஸ்டெப் வெல் ஒன்று நிறைய இடங்களை கட்டுவார். ஸ்டெப் வெல், படியுள்ள கிணறு, படியுள்ள கிணறு, ஸ்டெப் வெல் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து படியுள்ள கிணறு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கு, டெர்மினாலஜி, கந்தக் இ பவோலி, GADAK, கந்தக் ஈ. இந்த ஈங்கிறது ஐயை வந்து நம்ம ஈன்னு உச்சரிக்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கந்தக் இ பவோலி, கந்தக் இ பவோலி. கந்தக்கி பவோலி அப்படின்னு சொன்னா ஸ்டெப் வெல் அப்படின்னு அர்த்தம், படியுள்ள கிணறு. இதை கட்டினவர் வந்து இல்துட்மிஷ் தான் இல்லையா? ஸோ இல்துட்மிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ரூலரு, ஒரு போல்டான ரூலரு. அவர் காலகட்டத்தில் தான் வந்து யார் வர்றா, மங்கோல் செங்கிஸ்கான் படையெடுத்து வர்றார் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் குதுப் மினார் அவர் தான் கட்டி முடிக்கிறாரு. அதுக்கடுத்து தங்கான்னு ஒரு வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்கிறாரு. இக்தா அப்படிங்கிற லேண்ட் அசைன்மெண்ட் முறையை அறிமுகம் செய்கிறாரு. அதுக்கடுத்து 40 நோபல்ஸ் குரூப் உருவாக்குறாரு. துகல்கானி ஜகல்கானி அல்லது சலிசா முறையை அறிமுகம் செய்கிறாரு. கந்தகி பவோலி அப்படிங்கிற ஸ்டெப் வெல் அதை கட்டுறாரு. இப்போது இது எப்படி ஞாபகம், இப்போ கெண்டை மீன் நம்ம சொல்லுவோம், கெண்டை மீன் இருக்கும். கெண்டை மீனுக்கு எங்கே இருக்கும், தண்ணியில் கிடக்கும். அது கண்டக்ட்னு வந்துச்சுன்னா கெண்டை மீன் அப்படின்னா கிணறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கந்தக்கி பவோலி, ஏன்னா இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன எல்லாமே ஸ்டேட் போர்ட் புக்லேயே டம்ப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து எதெல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் ஆகல உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். கந்தக்கி பவோலி இதெல்லாம் அவர் கட்டார் இல்துட்மிஷ். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து
இவர் உருவாக்குறார். அதாவது டிபார்ட்மெண்ட்னா இவர் காலகட்டத்தில் அது மினிமமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கும். பின்னாடி வர தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை இது ஒழுங்குபடுத்துவாங்க. பட் இங்கேயே இவர் வந்து ஒரு ஸ்பை சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஏன்னா அவரை மர்டர் பண்ணது இந்த மாதிரி இதனால ஸ்பை சிஸ்டம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி எங்கெங்கே யார் யார் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து நமக்கு போதுமானது. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பற்றி கேள்வி அதிகமாக நம்மளுக்கு வந்து கேட்க முடியாது, பெருசாக இல்லை. இல்துட்மிஷ் காலத்தில் ஒரு பொயட் ஒருத்தர் இருப்பார், அவர் ரொம்ப முக்கியமானவர், அந்த புக்கும் முக்கியமானது இல்துட்மிஷ் காலத்தில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மின்ஹாஜ் சிராஜ் மின்ஹாஜ் சிராஜ்னு ஒரு பொயட் இருப்பார். இவர் வந்து புத்தகம் எழுதுவார். அந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா தபக்கத் இ நசிரி, தபக்கத் இ நசிரி. தபக்கத் இ நசிரி அப்படின்னு ஒரு புக்கு. ஏன்னா இப்போ இல்துட்மிஷ் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் நசிரியா காலேஜ்னு ஒரு காலேஜ் வந்து உருவாக்குவார் இல்துட்மிஷ். அந்த காலேஜினுடைய பிரின்ஸ்பாலாக இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், இவர் நசிரியா காலேஜ். அதனால தான் அவர் தபக்கத்தி நசிரி அப்படிங்கிற இதை வச்சு அவர் ஒரு புத்தகம் எழுதுவார். இந்த புத்தகத்தில் வந்து டெல்லி சுல்தானியத்தினுடைய வரலாறை பற்றி ஒரு பதிவு செய்வார். டெல்லி சுல்தானியத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான வரலாற்று நூலில் முதன்மையான நூல், ஏன்னா பேஸ் இவர் தான் கொடுக்குறார் ஏர்லி சுல்தான்ஸ் பற்றி. அதனால் முதன்மையான நூல் இந்த நூல் தான், மின்ஹாஜ் சிராஜினுடைய தபக்கத் இ நசிரி. ஓகே, ரஷ்யா பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி விமன் ரூலர் ஐன் டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்லலாம், மீடிவல் இந்தியானே சொல்லலாம், இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இம்பார்ட்டன்ட் விமன் ரூலர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ராஜாங்கத்தினுடைய அரசியாக இருந்தவங்க யார், நஸ்ரியா. பட் பெருசாக அவங்கள பற்றி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வர்றவங்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து அதாவது இல்துட்மிஷ் பையங்க தான், நசுருதீன் முகமதுன்னு ஒருத்தன். இவன் தான் 1246 1266 வரை ரூல் பண்ணுறான். நசுருதீன் முகமது. இந்த நசுருதீன் முகமது வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்ட் ரூலர், ஆல்வேஸ் ஹீ இஸ் இன் தி பார். சாராய கடையில் தான் எப்போவுமே இருப்பார் தலைவர். ஆனால் என்ன இவனுக்கு வருதுன்னா, பால்பன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அந்த 40 நோபல்ஸ் இருப்பார் சலீசாவில், அவருடைய பொண்ணை இவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பார். அதனால் இவன் எங்கிட்டாவது குடிச்சு தெரிஞ்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவர் தான் ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். யார், பால்பன். ஸோ 1266 வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப இவனுடைய ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இதாகி இனிமேல் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு லைட்டாக குவார்ட்டர் இருந்துச்சான்னு தெரியல, சாராயத்தில் கொஞ்சம் விஷங்கடி கலந்து கொடுத்து இவனை ஆளை காலி பண்ணிட்டார். யார், பால்பன் தான் மாமனார். அவர் பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கிறான். ஆனால் அவரே விஷத்தை கிளியர் பண்ணி ஒன்று கொடுத்து இவனை வந்து ஃபினிஷ் பண்ணி டாப்பில் அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்து அவரே ரூலை கையில் எடுத்துக்கிட்டார். அதனால் டெல்லி சுல்தானியத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அந்த ஆள் தான் ரூல் பண்ணுவான். யார், பால்பன் வந்து அந்த ஸ்லேவ் டைனாஸ்டியில். பால்பன் வந்து 1266 1286 வரை வர்றாரு. பால்பனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து பெருசாக அவங்கள பற்றி கேட்க மாட்டோம். 4 விஷயம் என்ன, தி ரியல் கன்சால்டேட்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் ரூல் இன் இந்தியா. டெல்லி சுல்தானிய ஆட்சி முறையை இந்தியாவில் நிலைப்படுத்தியவர், ரியல் கன்சால்டேட்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட் ரூல் இன் இந்தியா.
டெல்லி சுல்தானியத்தினுடைய ஆட்சியை இந்தியாவில் நிலைப்படுத்தியவர் நம்பர் 1. நம்பர் 2 அவரை பற்றி பால்பன் வந்து பார்த்தீங்கன்னா he destroyed சலிசா. சலிசான்னா என்ன? குட். துகல்கானி ஜகல்கானி. துகல்கானி ஜகல்கானியை ஒழிச்சிட்டாரு. he destroyed சலிசா. எப்படி ஒழிச்சாரு? அதுக்கு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணார். ஏன்னா இவர் 40 நோபல்ஸில் ஒரு ஆள். நிறைய பேரை ஆளை காலி பண்ணிக்கிறாங்க இந்த 40 நோபல்ஸ்லாம் சேர்ந்து இல்லையா? ஆகையினால பால்பன் என்ன செய்கிறாரு? ஆட்சி கையில் எடுத்த உடனே அவர் வந்து நான் 40 நோபல்ஸையும் கூப்பிட்றாரு. இவரும் ஒரு ஆள். உங்களில் ஒருத்தன் ஆட்சியாளராக வந்துட்டேன், இது நமக்குலாம் ஒரே பெருமையாக இருக்கும். ஆமாம், அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரீட் ஒன்று நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ட்ரீட் ஏற்பாடு பண்ணார். பிரம்மாண்டம். உலகத்தில் அந்த மாதிரி உணவு கிடையாது, மது வகை கிடையாது. அந்த மாதிரி ட்ரீட்டு ஏற்பாடு பண்ணிட்டார் இந்த நோபல்ஸ்க்கு. அப்பாமா அட்டி வெளுத்து வாங்குறாங்க பயங்கரமாக. எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்தாரு. நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னு அவன் மயங்க போட்டு விழுந்தா செத்து போயிட்டான் அதோட. ஏன்னா உணவுல பூரா விஷத்தை, மறுமையினுக்கே விஷம் வச்சேன் இவங்களை விடுவான அவன். உணவுல பூரா பாய்சனை கலந்து விட்டான். அவன் பூரா நல்லா சாப்பிட்டு வடிவேலு கொசு மருந்துல இதை பால்டாயில் கட்டி விட்ட மாதிரி, என்னடா எல்லாரும் இப்போ விழுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் தானே பால்டாயில் கலக்கி வச்சுட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான். அது மாதிரி பாய்சனை கலக்கி கொடுத்து பூரா ஆள் காலி ஆகினான். அதனால நான் 40 நோபுல ஒரே அட்ட டயத்தில் காலி பண்ணிட்டார். ஒரே இதில் he destroyed சலிசா இல்லையா, முடிச்சிட்டார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்றாரு, நான் வந்து கடவுளின் நிழல், ஐ ஆம் தி ஷேடோ ஆஃப் காட் அப்படிங்கிறார். ஷேடோ ஆஃப் காட். கடவுளின் நிழல் சொல்லிட்டார். அதுக்கு என்ன சொல்றாரு அவர்? டிசெண்டன்ட் ஆஃப் அப்ரஸி ஆஃப். அதெல்லாம் நம்மளுக்கு அந்த டெப்த்து கேட்க மாட்டாங்க. வந்து அப்ரஸி ஆஃப்னா வந்து ஒரு இதிகாச பாத்திரம். இப்போ ராமன் கிருஷ்ணன் சொல்கிறோம்ல, அதனால இப்போ ஒருத்தன் சொல்கிறான் நான் ராமனுடைய அடுத்த வாரிசுன்னு வேணா சொன்னான்னு வச்சுங்களேன். யாராச்சும் ராமனே மறுபடியும் பிறந்தது மாதிரி இருக்கியா, கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து வந்தது மாதிரி இருக்கு. சில பேரை தூக்கி விடுவாங்க. இவர் வந்து மனித பிறவியே இல்லை, இவர் வந்து கடவுளின் மகன். இப்போ இன்னைக்கு ஜீசஸ் சொல்லுவாங்க தேவ மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் கடவுளின் மகன். ஆனால் உண்மையிலேயே வந்து இயேசு பெருமான் வந்து கடவுளின் மகன் தான், அதில் ஐயமே கிடையாது. ஆனால் நாமெல்லாம் சொல்ல முடியாது பாருங்க. இப்போ நித்யானந்தர்லாம் சொல்லுவார் திடீர்னு, நான் வந்து சிவபெருமான், நான் தான் சிவபெருமான், இப்போ வந்துருக்கிறேன் அப்படின்னு. சரி எப்போ போக இல்லையா? அந்த மாதிரிலாம் சில பேர் அப்படி கிடையாது, இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? ஐ ஆம் ஷேடோ ஆஃப் காட். ஏன்னா என்னை நீ சாதாரண நினைக்காத, நான் வந்து கடவுளுடைய நிழல், என்னைகிட்ட வந்து யாரும் எதுவும் பண்ண அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த லீடர்ஷிப், அந்த கிங்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாங்க. அது ரொம்ப முக்கியமானது அந்த டிபார்ட்மெண்ட். திவான் இ ஹரீஷ். திவான்னா ஒன்றும் இல்லை, டிபார்ட்மெண்ட்னு அர்த்தம். இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து திவான்னா டிபார்ட்மெண்ட். திவான் இ ஹரீஷ், ARZ. திவான் இ ஹர்ஸ், ஹரீஷ் ஹர்ஸ். இந்த ஏஆர் வந்தாலும் இது ஆர்மி, அதனால இது டிபார்ட்மெண்ட் ஃபார் மிலிட்ரி. இராணுவத்திற்கான துறையை ஏற்படுத்தினார் தமிழ்ல. அது வந்து பார்த்து இராணுவத்திற்கான துறை என்னது? திவான் இ ஹரீஷ். திவான் இ ஹரீஷ் தமிழ்ல திவான் இ ஹரீஷ், தி டிபார்ட்மெண்ட் ஃபார் மிலிட்ரி அப்படின்னு. ஸோ பால்பனை பொறுத்தளவில் நமக்கு வந்து இவர் காலகட்டத்தில் நிறைய மங்கோல்ஸ் வருவாங்க. முக்கியமாக இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இவருடைய காலகட்டத்தில் முக்கியமானது. அப்புறம் சலிசா வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறார் இது. அப்புறம் நிறைய சிஸ்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்.
அதில் முக்கியமாக ஒரு ஃபெஸ்டிவல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா நவ்ரோஸ். நவ்ரோஸ் நவ்ரோஸ் பண்டிகை. நவ்ரோஸ்னு ஒரு பண்டிகையை அறிமுகம் செஞ்சார். அது வந்து அவுரங்கசீப் வந்து தான் தடை செய்வார். இவர் இருக்கும் பொழுதே அவருடைய பையனை கொலை பண்ணிடுவாங்க மங்கோல்ஸ் வந்து. அப்புறம் அவர் பேரன் தான் இருப்பான். பேரனையும் அதுக்கப்புறம் ஒரு மங்கோலியர் ஒருத்தர் கொலை பண்ணிடுவார், கிராண்ட் சன் ஆஃப் பான் கைகுபாத்னு ஒருத்தனை. ஸோ அதோடு இவருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியத்தில் ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படிங்கிறது இதோட முடிஞ்சு போயிடும். டெல்லி சுல்தானியத்துக்குள்ளே அதுக்கடுத்து இன்னொரு டைனாஸ்டி வரும். எல்லாமே டெல்லி சுல்தானியம் தான். டெல்லி சுல்தானியத்தை பொறுத்தளவில் வந்து பார்த்தோம்னா 1206 1526 வரை அவங்களுடைய ரூல் தான். 1526 வரை ஃபஸ்ட்டு டைனாஸ்டி வந்து ஸ்லேவ் டைனாஸ்டி, அது முடிஞ்சு போயிடும். இப்போ எப்படி விஜயநகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கமா டைனாஸ்டி, சலுவா டைனாஸ்டி, துலுவா டைனாஸ்டி, அப்புறம் ஆரவீடு அப்படின்னு வரிசையாக டைனாஸ்டி வரும். அது மாதிரி இதுவும். ஸோ இப்போ வந்து கல்ஜீஸ், கில்ஜி ஆர் கல்ஜி, கல்ஜி வம்ச அரசு. கில்ஜி வம்ச அரசு அல்லது கல்ஜி வம்ச அரசு வருது. இதை நிறுவனர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. கல்ஜீஸ் ஜலாலுதீன் கில்ஜி இவர் தான் வந்து இந்த வம்சத்தை நிறுவுறார். இந்த கைகுபாத்தை இவர் தான் கொலை பண்ணுவார், பால்பனுடைய பேரனை கொலை பண்ணிட்டு இவர் அரசை நிறுவுறார், கல்ஜி வம்ச அரசை ஜலாலுதீன் கில்ஜி. இப்போ இவர் வந்து பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மருமகன் தான் இதில் முக்கியமான ஆள். இவருடைய மருமகன் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் அலாவுதீன் கில்ஜி தான் அவருடைய மருமகன். அப்போ அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார், டெக்கான் வர படையெடுத்து தக்காணத்து வர படையெடுத்து வருவார். அங்கே ராமச்சந்திரன் ஒரு ரூலர் இருப்பார். அவர் வின் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் போவார். நிறைய பொருள்களை வந்து கொள்ளையடிச்சு ரிட்டர்ன் போவார். அதனால் மருமகன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு திரும்பி வராருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரவேற்பை ஏற்பாடு பண்ணுவார் ஜலாலுதீன் கில்ஜி. தாரதப்பட்டியோட மேலதாளம்லாம் முழங்க பயங்கரமாக வரவேற்பார். அலாவுதீன் கில்ஜி அப்படியே பெருமையாக அப்படி போவார். போய் வாள் எடுப்பார். எடுத்து ஜலாலுதீன் கில்ஜி அங்கே தலையை தனியாக்கிடுவார். ஆக்கிட்டு இனிமே நான் தான் ரூலர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதான் அலாவுதீன் கில்ஜி வர்ற மெத்தட். ஆனால் அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூலராக இருப்பார். அவரை பற்றி நமக்கு வந்து ஒரு 6-7 பாயிண்டில் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வரும். மெஜாரிட்டியாக அவரை பற்றி கேட்குற கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் தான் நமக்கு தேவை. மெஜாரிட்டியாக அவரை பற்றி பல முறை கேட்டுக்கிற கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன்று என்னன்னா சந்தை சீர்திருத்தம். சந்தை சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்தவர் அல்லது அங்காடி சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்தவர். அங்காடி சீர்திருத்தம், இதை இங்கிலீஷில் வந்து மார்க்கெட் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட் ரீஃபார்ம். மார்க்கெட் ரீஃபார்ம் இன்ட்ரோடியூஸ்டு பை அலாவுதீன் கில்ஜி. தமிழில் வந்து சந்தை சீர்திருத்தம் அல்லது அங்காடி சீர்திருத்தம். இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இந்த பாயிண்ட்டை கேட்பாங்க. ஆர்ஆர்பியில் கேட்பாங்க, எஸ்எஸ்சியில் கேட்பாங்க, யூபிஎஸ்சியில் கேட்பாங்க, தமிழ்நாடு இதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. நம்ம இதிலே கேட்டிருக்காங்க, போலீஸில் கேட்டுக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டர்லேயும் இதை கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இவர் வந்து மிலிட்ரியில் நிறைய ரீஃபார்ம் கொண்டு வருவார். மிலிட்ரியில் இவர் கொண்டு வர ரீஃபார்ம் வந்து பார்த்தோம்னா டாக் அண்ட் ஷரா. டாக் அண்ட் ஷேரா. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தாக் மற்றும் சேரா அப்படின்னு 2 சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் மிலிட்ரியில்.
இந்த தாக் அப்படிங்கிறது என்னன்னா பிராண்டிங் ஆஃப் ஹார்ஸ். பிராண்டிங் ஆஃப் ஹார்ஸ் இங்கிலீஷ்ல. குதிரையின் மீது முத்திரை இடுதல். குதிரைக்கு சூடு போடுவாங்க, முத்திரை. குதிரையின் மீது முத்திரை இடுதல், பிராண்டிங் ஆஃப் ஹார்ஸ் அப்படிங்கிறது. ஷேரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஷேராங்கிறது மஸ்டர் ரோல். மஸ்டர் ரோல் ஷேரான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹூலியா அப்படின்வாங்க. ஹூலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அங்க அடையாளங்களை, அதாவது இராணுவ வீரருடைய அங்க அடையாளங்களை பதிவு செய்தல். அதான் மஸ்டர் ரோல், அங்க அடையாளங்கள். அங்க அடையாளங்களை பதிவு செய்தல், மஸ்டர் ரோல். இப்போ நீங்களே சப் இன்ஸ்பெக்டராக போனீங்கன்னா, நீங்கள் போனோன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர் ஓப்பன் பண்ணுவாங்க, சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து உங்களுடைய A to Z உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய விரல்களுடைய இதெல்லாம் ரேகையெல்லாம் அதில் பதிவு செய்யணும், எல்லா விரலுடைய ரேகையும். இது வந்து கடைசி வரை உங்களுடைய என்டையர் சர்வீஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த புத்தகம். அதான் சர்வீஸ் ரெஜிஸ்டர். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு எப்போ ஏதாவது நடவடிக்கை ஏதாச்சும் இருக்கா, உங்களுடைய ப்ரமோஷன் எப்போ இருக்கும், உங்களுடைய இன்க்ரிமெண்ட்டு, உங்களுடைய லீவ்ஸு, மெடிக்கல் லீவ், உங்களுக்கு ஏர்ன் லீவ், இது தொடர்பானது, நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் வந்து அதில் பதிவாகிட்டு இருக்கும். அதுதான் சர்வீஸ் ரெஜிஸ்டர். அந்த மாதிரி ஒன்று முதல்ல இந்திய வரலாற்றில் கொண்டு வந்து ரிவர் தான். அதைத்தான் வந்து ஷேரா ஆர் கூலியா அப்படிங்கிறோம். இது மஸ்டர் ரோல், வீரர்களுடைய அங்க அடையாளங்களை பதிவு செய்தல் அப்படிங்கிறது அதில் உள்ளது. அதுக்கடுத்து வந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கேள்வி கேட்கறது ஒரு ஆர்கிடெக்சர். இங்கே வந்து டெல்லிக்கு பக்கத்தில் சிரின்னு ஒரு நகரை உருவாக்குறார். சிரி சிட்டி, சிரி நகரை உருவாக்கியவர். He founded the city of Siri. He founded the city of Siri. ஸ்ரீநகரை உருவாக்கினவர். அதற்கடுத்து அலாவுதீன் கில்ஜியை பொறுத்தளவில் அவருடைய சித்தூர் படையெடுப்பு. சித்தூரில் வந்து அவர் படையெடுத்து போவார். அங்கே வந்து ராணி பத்மினின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, ராணி பத்மினி. இப்போ கூட படம் வந்துச்சு பாருங்க சமீபத்தில். ஆமாம், சித்தூர் ராணி அந்த அம்மா. உலகத்திலே ஒரு அழகான ஒரு அம்மா இது வந்துட்டு. இந்த அம்மாவுடைய இந்த அம்மா மேலே இவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. யார்? அலாவுதீன் கில்ஜி. ஆனால் அவர் சித்தூர் ராஜாவுடைய ஒய்ஃப் அந்த அம்மா. அதனால சித்தூர் ராஜாவை அவன் காலி பண்ணிடுறான் கில்ஜி. உலகத்திலே அழகான ஒரு பெண்ணுன்னா இந்த அம்மா, உலகத்திலே அசிங்கமான ஒரு தன்னா அது அலாவுதீன் கில்ஜி. யாராவது ஒரு முகத்தை பார்த்தாங்கன்னா பயந்து நடுங்க, அந்த மாதிரி கொடூரமாக. ஒரு படத்தில் கூட வடிவேலு, என்னுடைய கட்சிக்காருடைய கபாலத்தை பார்த்தீர்களா, அம்மி கொத்தியது போல் அப்படின்பார். அது மாதிரி அலாவுதீன் கில்ஜி இருப்பார். அதனால இவர் அலாவுதீன் கில்ஜி வந்து அவங்கள கூப்பிட்ட கீரோலம் கூப்பிட்டு பேரம் பேசுகிறாரு. அந்த அம்மாவை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னா அவங்க ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ராஜ்புட்ஸ் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ வந்து அந்த அம்மா ஒரு தடவை நேர்லையா பார்த்துக்கிறேன்னு கேட்குறாரு. அவனெல்லாம் நான் பார்க்க முடியாதுச்சு அந்த அம்மா. சரி, நேர்லையே பார்க்க வேணாம், அவங்க மிரரில் பார்க்குற மாதிரி எங்கனையாவது நான் இருந்து பார்த்துக்கிறேன், கண்ணாடியில் எப்படி வெறி கொண்டு போய் கிடந்திருக்கான் பாரு, பார்த்துக்கிறேன். அவன் மூச்சு காத்தே இந்த பக்கம் வரக்கூடாதுச்சு அந்த அம்மா. இந்த இவருடைய அந்த லவ் எபிசோடு தான் ஒருத்தர் அந்த ராணி பத்மாவதி எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாஸ் எழுதுகிறாரு. அதான் அந்த புத்தகம், இந்த இது படம் பின்னாடி எடுத்தது, பத்மாவதி எபிசோடு தான். குயின் பத்மினி அவங்களுடைய அவங்களுக்கும் அலாவுதீன் கில்ஜிக்கு இருந்த அந்த ஒருதலை காதல், ஒன் சைடு லவ். இதுதான். இது எழுதினவர் யாருன்னா ஜெயாசி. பத்மாவதி எபிசோடு எழுதினது வந்து ஜெயாசி. The love episode between Alauddin Khilji and
குயின் பத்மாவதி ஆர் பத்மினி. அதுக்கடுத்து அலாவுதீன் கில்ஜியை பொறுத்து அப்புறம் குஜராத்தை வின் பண்ணிட்டார். அப்புறம் வின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதனுடைய வெற்றியின் நினைவாக ஒன்று உருவாக்குறார். அதான் வந்து அலாய் தர்வாஜா. அலாய் தர்வாஜா, அலாய் தர்வாஜா. எப்படி மினார் அப்படின்னு சொன்னா நான் வந்து கோபுரம் டவர்னு சொல்லணும், தர்வாஜா அப்படின்னு சொன்னா கேட்வே நுழைவு வாயில்னு அர்த்தம். நுழைவு வாயில். இந்த அலாய் தர்வாஜா என்ன அதனுடைய ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து தி கேட்வே ஆஃப் குதுப் மினார், குதுப் மினாருக்குரிய நுழைவாயில். இது கேட்வே ஆஃப் குதுப் மினார், குதுப் மினாரின் நுழைவாயில். அந்த குஜராத் அந்த சித்தூர் வெற்றியை காமமரேட் பண்றதுக்கு தான் இந்த அலாய் தர்வாஜா ஒரு கட்டுறார் அலாவுதீன் கில்ஜி. அதுக்கடுத்து இவர் இதில் ஒரு முக்கியமானது என்னன்னா, திவான்-இ முஸ்தக்ராஜ் ஒரு டிபார்ட்மெண்ட்டை அவர் உருவாக்குவார். திவான்-இ முஸ்தக்ராஜ், திவான்-இ முஸ்தக்ராஜ், திவான்-இ முஸ்தக்ராஜ், the department for to collect arrear revenue from the ICTA. to collect the, யார் இங்கிலீஷ்ல எழுதுறீங்க? to collect the arrear revenue from the ICTA. திவான்-இ முஸ்தக்ராஜ் டிபார்ட்மெண்ட் எதுக்காக? இப்போ திவான்-இ அரிஸ் உருவாக்குனாங்க, அது மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். பட் ஹியர் திவான்-இ முஸ்தக்ராஜ் தி டிபார்ட்மெண்ட் ஃபார் டு கலெக்ட் தி arrear revenue from the ICTA. இக்தாவில் இருக்கிற வராமல் இருக்கின்ற வரி வருவாயை வசூலிக்கின்ற துறை. வராக்கடனாக இருக்கு இல்லையா தமிழ்ல, இக்தாக்களில் இருக்கின்ற வரா வரிகளை வராமல் இருக்கின்ற வரிகளை வசூல் செய்கின்ற துறை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறார். அது வந்து திவான்-இ ரியாசத். திவான்-இ ரியாசத், திவான்-இ ரியாசத் டிபார்ட்மெண்ட் ஃபார் மார்க்கெட், சந்தைக்கான துறை. திவான்-இ ரியாசத் எங்க இருக்கு பாருங்க, திவான்-இ ரியாசத் தி டிபார்ட்மெண்ட் ஃபார் மார்க்கெட், சந்தைக்கான துறை. அது அலாவுதீன் கில்ஜி. இந்த சித்தூர் ராணி என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜி வந்து எப்படியும் ராணியை வந்து நான் இன்னைக்கு அங்கேருந்து கடத்திடுவேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிறான். உடனே அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, அரண்மனை இருக்கிற பெண்கள்லாம் கூடி எல்லாம் ஒரு தீய நெருப்பை வச்சு எரிச்சு அதில் விழுந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த சிஸ்டத்துக்கு அந்த ராஜ்புத் பெண்கள்லாம் அப்படித்தான் செய்வாங்க. அந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுகர், JAUHAR, தமிழில் வந்து சௌகர். சௌகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தி கமிட்டிங் சூசைட் இன் ஃபயர், நெருப்பில் விழுந்து இறந்து போகிறது, ஜவுகர். ஸோ சின்ன சின்ன டெர்மினாலஜி பற்றி நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இவருடைய படை தளபதி ஒருத்தர் இருப்பான், மாலிகாபூர் அப்படின்னு சொல்லிட்டு. மாலிகாபூர், ஏன் மாலிகாபூர் நம்மளுக்கு வந்து இங்கே முக்கியத்துவம் பெறான் அப்படின்னு சொன்னால், 1313 மதுரை வரை படையெடுத்து வருவான். மதுரை வரை படையெடுத்து, he invaded up to மதுரை, invaded up to மதுரை. மாலிகாபூர், one of the commander-in-chief of Alauddin Khilji, he invaded up to மதுரை. ராமேஸ்வரம் வரை கூட போவான் மாலிகாபூர். ஆனால் மாலிகாபூர் என்னன்னா வந்து ஒரு திருநங்கை, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாலிகாபூர்.
ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து அலாவுதீன் கில்ஜி பற்றி கேட்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த மார்க்கெட் ரீஃபார்மு, அந்த வந்து மஸ்டர் ரோல், தாக்கன் ஷெரா, இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தார்? அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். பட் நம்மளுக்கு அது ஒன்றும் பெரிய அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இந்த டெர்மினாலஜி என்னென்னு தெரிஞ்சாகும். இந்த ஜவுக்கர்லாம் முக்கியமான டெர்மினாலஜி. பெண்கள்லாம் நெருப்பில் விழுந்து இறந்து போய் ராஜ்புத் பெண்கள் வந்து இந்த மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு அப்புறம் அலாய் தர்வாஜா, திவானி ரியாசத், மார்க்கெட். இந்த திவானி ரியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரண்ட் ஒருத்தரை நியமிப்பார். அவன் வந்து பார்த்திங்கன்னா சகனாயி மண்டி. இப்போ மண்டினாலே மார்க்கெட்டு தான் அவங்களுக்கு தெரியும். தேங்காய் மண்டி, பழ மண்டி நம்ம சொல்லுவோம் பாருங்க. அதனால் சகனாயி மண்டினா இன்சார்ஜ் ஆஃப் தி மார்க்கெட், சந்தையினுடைய பொறுப்பாளர் சகனாயி மண்டி. இந்த திவானி ரிசாலத்தில் வந்து வருவான். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை இவரே டிக்ளேர் பண்ணிக்கார், செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி. ஹி டிக்ளேர்டு ஹிம்செல்ஃப் செகண்ட் அலெக்சாண்டர், இரண்டாம் அலெக்சாண்டர். நம்ம எப்படி சமுத்திரகுப்தனை இரண்டாம் நெப்போலியன் இது பண்ணமோ, இவரே சொல்லிக்கிறார் நான் வந்து இரண்டாம் அலெக்சாண்டர். அதை வந்து அவருடைய டெர்மினாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் இ சாணி அப்படின்கிறார். சிக்கந்தர் இ சாணி. பட் செகண்ட் அலெக்சாண்டர். ஸோ அலாவுதீன் கில்ஜியை பொறுத்தளவு இவ்வளோதான். நமக்கு இவ்வளோதான்னா இதுவே அதிகம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது இதுக்குள்ள. இவர் தான் ரொம்ப முக்கியமான. அதுக்கடுத்து இவருடைய பையன் வருவான், இன்எஃபிஷியண்ட்டாக இருப்பான். அவங்க வந்து ஈஸியாக அடுத்த டைனாஸ்டி வந்துடும். அந்த லாஸ்ட் ரூலரை இன்னொருத்தன் கொலை பண்ணிவிட்டு புது டைனாஸ்டி, அவங்க தான் வந்து துக்ளக்னுடைய ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். அவர் தான் ஃபவுண்டர். அவரை பற்றி நமக்கு வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், கியாசுதீன் துக்ளக் வந்து இந்தியாவிலேயே தி ஃபர்ஸ்ட் ரூலர் டு டிக்கிங் கேனல்ஸ் ஃபார் தி இரிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இந்தியாவிலேயே முதலாக விவசாயத்திற்காக கால்வாய்களை வெட்டிய ஆட்சியாளர் இவர் தான். தி ஃபர்ஸ்ட் ரூலர் டு டிக்கிங் கேனல்ஸ் ஃபார் இரிகேஷன் ஆஃப் அக்ரேரியன் லேண்ட். ஸோ வெட்டியவர். வந்து விவசாய பாசனத்திற்காக வந்து கால்வாய்களை வெட்டியவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் தி கான்டெம்பரரி ஆஃப் சூஃபி செயின்ட் நிஜாமுதீன் அவுலியா. நிஜாமுதீன் அவுலியாங்கிறவர் வந்து ஒரு சூஃபி செயின்ட். அவருடைய சமகாலத்தவர் இவர். ஏன்னா நிஜாமுதீன் அவுலியா வந்து பெங்காலில் இருப்பார். பெங்கால், பீகார் அங்கே வந்துட்டு இவர் அங்கே போவார். அப்போ 2 பேருக்கு வாக்குவாதம் ஆயிரும். வாக்குவாதம்னா அவரை போட்டு அடின்னு போட்டு அடித்து வச்சுருவார். உடனே அந்த ஆள் சாவு விட்டுருவான். டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்குது, நீ போய் சேர மாட்டே அப்படின்னு சொல்லிடுவான். அது மாதிரி வர்ற வழியிலே செத்து போயிடும் அந்த ஆள். பெரிய விஷயம் இல்லை அது. டெல்லி ஃபாரவே அப்படின்னு அவன், நீ போக மாட்ட அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி செத்து போயிடும் இந்த ஆள். ஸோ கியாசுதீன் துக்ளக்கை பொறுத்தளவில் நம்ம 3 விஷயம் வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து அவர் வந்து நிறைய முதல்ல பாசனத்திற்காக கால்வாய்களை வெட்டியவர், ஃபவுண்டர் ஆஃப் துக்ளக் டைனாஸ்டி, கான்டெம்பரரி ஆஃப் நிஜாமுதீன் அவுலியா அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகமது துக்ளக். முகமது துக்ளக் 1325 1353 வரை ரூல் பண்றார். முகமது துக்ளக், ரைட் ரூலர் இன் எ ராங் டைம் அப்படின்னு வேற சொல்லலாம். நல்ல ஆட்சியாளர், தவறான நேரத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள்லாம் அவர் மேல பயங்கர வெறுப்பு இருக்கு. வெறுப்புனா கொஞ்சம் வெறுப்பு நஞ்ச வெறுப்பு இல்லை. இவரை வந்து மேட் கிங், கிறுக்கு மன்னன், மிக்சர் ஆஃப் ஆப்போசிட், எதிர்மறைகளின் கலவை அப்படிலாம் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் வந்து இருந்தார். யாரு? முகமது துக்ளக். இப்போ இவரை வந்து ஜியாவுதீன் பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலர் சொல்வார், ஹிஸ்டாரியன். இவர் இறந்த உடனே மக்கள்கிட்ட இருந்து இவன் விடுதலை ஆகிட்டான், இவன்கிட்ட இருந்து மக்கள் விடுதலை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த அளவுக்கு கான்ட்ரோவர்ஷியல் ரூலர். ஸோ இன்னொருத்தர் இந்த காலகட்டத்தில் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமீர்-இ குஸ்ரு, அமீர் குஷ்ராவ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அமீர் குஷ்ராவ், அமீர் குஸ்ரு. அமீர் குஷ்ரு வந்து இவரும் ஒரு பெரிய வந்து பொயட், ஹிஸ்டாரியன், பொயட். இந்த சித்தார்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சவரே இவர் தான். நிறைய ராகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. சித்தார்னு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சவர் அமீர் குஷ்ரவ் தான். இவரை வந்து ஏன் இவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னால், இவரை வந்து தி பேரட் ஆஃப் ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்லுவாங்க. பேரட் ஆஃப் ஹிந்துஸ்தானி, பாரசி என்னது, இந்திய பைங்கிளி அப்படின்னு. பேரட் ஆஃப் ஹிந்துஸ்தானி, அதை வந்து என்ன சொல்றோம்னா துதி ஹிந்த், துதி ஹிந்த். துதி ஹிந்த்னா தி பேரட் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு அர்த்தம். இந்திய பைங்கிளி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா? யாரு? அமீர் குஸ்ரு. நிறைய புத்தகங்கள் எழுதினாரு. துக்ளக்கை பற்றியும் அவர் நிறைய எழுதியிருக்கிறார், அமீர் குஸ்ரு. ஸோ முகமது துக்ளக் என்ன செஞ்சார், ஏன் இவ்வளவு கோவம் வந்துச்சு அவர் மேலே அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய பயந்தாங்குழி. மங்கோலியர்கள் வந்து அடிக்கடி படையெடுத்துட்டு வராங்க. அதனால் பயந்துக்கிட்டு நம்மளை அடிச்சு போட்டான்னு சொல்லிட்டு டெல்லியில் இருந்த ஹெட் குவார்ட்டரை தூக்கி தேவகிரி கொண்டு வர்றார். 1327 1327 he shifted the capital from Delhi to தேவகிரி. அது தேவகிரியை வந்து கொண்டு வர்றார். டெல்லி டு தேவகிரி. டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றினார். தேவகிரிக்கு பேரே மாத்துறாரு. தேவகிரி வந்து நேம் சேஞ்ச்டு டு தௌலதாபாத். தௌலதாபாத் மாத்துறாரு. சரி, கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தாவா. ஆனா என்ன சொல்லிட்டாரு சுல்தான் வந்து, டெல்லியில ஒரு ஈ, குருவி, காக்காவோட இருக்கக்கூடாது, கோழி, குருவி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. வயசானவங்களாம் வர்றது எவ்வளோ கஷ்டம். டெல்லியிலேருந்து இப்போ மாதிரி ட்ரெயினாக இருக்குது, நடந்து தான் வரணும். டெல்லியிலேருந்து தேவகிரி, விந்திய சாத்புரா ரேஞ்சு தாண்டி வரும். அவர் என்ன நினச்சாருன்னா, டெல்லியில் வந்து பார்க்கல அவனுக்கு வெறுமையாக, அவன் வந்து வெறுத்து ஓடணும். ஒரு படத்தில் இவர் அக்யூஸ்டை வந்து கோர்ட்டில், உங்கள் டாபிக் தான் போலீஸ் டாபிக், அக்யூஸ்டை கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துறதுக்கு கூட்டி போவாங்க. நடிகர் அர்ஜுனும் வடிவேல் 2 பேரும். அவன் அந்த அக்யூஸ்ட் வந்து திடீர்னு அழுவான். ஏன்டா அழுகிற அப்படின்னு. நான் என் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, கோர்ட்டு போகணும். உடனே வந்து மறுபடியும் அழுவான். மறுபடியும் ஏன்டா அழுகிறேன். இப்போ அழுது அவன் இல்லை, நான் வடிவேலு பின்னாடி. கேட்டியா, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? தாய் பாசத்தில் ஒருத்தன் கதறிக்கிட்டு இருக்கிறா, நீ வந்து இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு. நிப்பாட்டியா வண்டியை, அவனை நிப்பாட்டு, வீட்டுக்கு வந்து நிப்பாட்டிறான். வந்து இதை அவன் காலில் பிடிச்சி கதறி அழணும், கண்ணீரால் அபிஷேகம் செய்யணும்.
அதனால் விலங்கை கழட்டி விடுறது. ஏட்டையா வேணாட்டையா தேவையில்லாச்சு கழட்டி விட்டுறாங்க. உள்ளே போவான், ஆள் வரைய மாட்டான். என்னடா அது இந்த மாதிரி உள்ளே போடுறா காடாமல் சொல்லிட்டு கதவை திறந்துட்டு இப்படி பார்த்தா வெறும் சுவர்தே இருக்கும், அந்த பக்கம் ஓப்பன். இவர் அப்படித்தான் நினைக்கிறாரு. துக்ளக் வந்து டெல்லியில் வந்து பார்த்தானா ஒன்றுமே தெரியக்கூடாது. என்னடா கோழிக்குருவியை கூட காணான்னு ஏமாந்து இவருக்கு சின்ன குழந்தை மாதிரி யோசிக்கிறாரு. இங்கே கூப்பிட்டு வந்துட்டார் எல்லாத்தையும். சரி ஏதோ கூப்பிட்டு வந்துட்டான்னு விட்டாங்க. திருப்பி இந்த மாதிரி படையெடுப்பா அண்டு போயிட்டாங்கன்னு, சரி வாங்க மறுபடியும் டெல்லிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி, ஏன்னா அவன் லூஸ் பிடிச்சாளா ஏன்டா அப்படி போட்டு பண்ணுறான் அப்படின்னு படுத்துறாளே அப்படின்னு சொல்ல, அது மாதிரி உடனே வாங்க எல்லாரும் டெல்லிக்கு போவோம், இங்கே ஒரு காக்காவோட இருக்கக்கூடாது, எல்லா கோழி குருவிலாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1329 வந்து டோக்கன் கரன்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. டோக்கன் கரன்சி, இந்த டோக்கன் கரன்சியை தமிழில் வந்து அடையாள நாணயம் அப்படின்னு சொல்கிறோம். அடையாள நாணயம். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஒரு எக்ஸ்பெடிஷன் போகணும், நம்மளை யாரும் மதிக்க மாட்டான், எங்கேயாச்சும் போய் எவனே அடி ஜெயிச்சா தான் நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயத்துக்கு இது திபத்துக்கு அந்த பக்கம் ரூலர் இருக்கிறான், அவன்கிட்ட போய் பேசுகிறார். இங்கே பாரு, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தர்றேன் வாங்கிக்க, ஆனால் நான் படையெடுத்து வரையில் நீ வந்து தோற்று போயிடும். இந்த விவேக் ஒரு படத்தில் வந்து எல்லாத்தையும் ட்ரௌடியில் அடித்து உள்ளே ஏற்றிட்டு, என்னடா நீ ஓவரா அடிக்கணும்னு செயினை கழட்டி கொடுத்துருவான், இதை வச்சுக்க, இந்த பணம் வச்சுக்க அப்படின்னு. அது மாதிரி இவர் போய் அங்கே போய் சொல்கிறார், நீ வந்து நான் வருவேன், உனக்கு எவ்வளோ நாளும் பணம் தரேன், ஆனால் தோற்று போயிடும், எனக்கு மரியாதை இல்லாமல் இருக்குது அப்படி. சரி பணத்தை பூரா கொண்டாடு. ஒன்று இங்கே இருக்கிற கோல்டு சில்வர் எல்லாத்தையும் கொண்டு அவன்கிட்ட கொடுத்துறாரு. அப்புறம் இவர் படைக்கு ஆள் சேர்க்கிறார். படைக்கு எப்படி ஆள் வருவான், சம்பளம் எப்படி கொடுக்கறது, அதனால டோக்கன் கரன்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். டோக்கன் கரன்சி, டோக்கன் கரன்சி என்ன, அது வந்து தகரம். தகரத்தில் வந்து இது நாணயத்தை அச்சிடுறாரு. இப்போ நம்ம பேப்பரில் எடுக்கோம்ல, அது மாதிரி தகரத்துக்கு மதிப்பு இருக்கா, தங்கத்துக்கு மதிப்பு இருக்குது, சில்வருக்கு மதிப்பு இருக்குது. தகரத்தில் அடித்து கொடுக்குறான் பூராத்துக்கும். தகரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வருஷ சம்பளத்தை அட்வான்ஸாக தரேன் அப்படி சொல்கிறாப்புல. போனால் பூரா தகரத்தில் 100 200 குத்தி கொடுக்குறாங்க. பார்த்தா இருக்கிற கார்பெண்டர்லாம் அங்கங்கே இருக்கிற தகரத்தை எடுத்து அவன் பாட்டில் அவன் இங்கே அவன் கொள்ளும் பட்டறையில் வச்சு அடிச்சிட்டாங்க. பார்த்தா அவன் மூட்டை மூட்டையாக ரூபாய் தூக்கிட்டு தெரியுறாங்க. இப்போ இவர் படையெடுத்து போனார் பாருங்க, இங்கேருந்து ஒரு துக்ளக்கு, அவன் ரூபாயெல்லாம் தங்கத்தில் வாங்கிக்கிட்டு வச்சா அடி மொத்த பயிலுக்கு டமால் டமால்னு அடிச்சு புட்டு தெரிச்சு ஓடியாராங்க. பட்டு தோல்வி ஆகி போச்சு. கடைசியில் எல்லா பொருளும் போய் மேற்கொண்டு அவமானம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது நடந்து போச்சு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய வரலாற்றிலே முதல்ல வந்து கள்ள நோட்டு அடித்தது இவருடைய காலகட்டத்தில் தான் இந்த கரன்சி. ஏன்னா தகரம் இருக்கிறவெல்லாம் அடித்து உங்கள்கிட்ட ரூபா இருக்கா, ஆமாம் என்கிட்ட ஒரு பல சித்தாள் இருக்குது எடுத்துட்டான். இன்ஃப்ளேஷன் ஆகிப்போச்சு, பூரா பண வீக்கம் ஆகிப்போச்சு. இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்குது. அப்புறம் வந்து இவர் என்ன செய்யறா, ஒரு டிபார்ட்மெண்ட் தொடங்குறாரு, திவான்-இ அமீர் கோஹி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திவான்-இ அமீர் கோஹி வந்து பார்த்தீங்கன்னா தி டிபார்ட்மெண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர், வேளாண்மைக்கான துறை. இதை தொடங்கி சோந்தார்னு ஒரு லோன் கொடுக்குறாரு. சோந்தார் லோன் யாருக்குன்னா விவசாயிக்கு. இந்திய வரலாற்றிலே விவசாயத்துக்கு முதல்ல ஒரு துறை தொடங்கினது இவர் தான். விவசாயிக்கு லோன் கொடுத்தது இவர் தான். லோன் கொடுத்தவன் சும்மா கொடுக்கலாம்ல, விவசாயியை கூப்பிட்டு, இங்கே வா, நீ என்ன விவசாயம் பண்ண, நான் நெல் விவசாயம் பண்ணுறேன், இனிமே வீட்டு விவசாயம் கோதுமை. இப்போ நம்ம ஊரில் கோதுமை போட்டால் வருமா, கோதுமை விவசாயம் இல்லைங்க வராதுங்க, நான் சொல்கிறேன் வரும், நீ போடு, உனக்கு தான் காசு நான் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுற, நான் வீட்டு பண்ணுறேன், இனிமேல் ஆப்பிள் பயிரிடு, நீ என்ன பண்ணுற, நான் இந்த மாதிரி திராட்சை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், திராட்சை இனிமேல் சரி வராது, நீ வந்து மாதுளை அந்த மாதிரி வேறு ஏதாவது போடு அப்படின்னு ஒன்றொன்னையும் மாற்றி விடுறான். கிராப் ரொட்டேஷன். என்ன நீ பண்ணி அதை பண்ணக்கூடாது, வேறு எதாவது பண்ணு, ட்ரை பண்ணு அப்படின்னு போட்டுவேன். பார்த்தா எங்கேயுமே ஒன்றுமே வரலை, பூரா ஃப்ளாப் ஆகி போச்சு. ஆனால் ஆட்களை அனுப்பி லோனை வசூல் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாப்புல போய், யோ
நான் நெல் போட்டாலும் போட்டு நான் பாட்டில் இருந்திருப்பேன், என்னைய கோதுமையை போட்டு அதை போட்டு போய் மாற்றி விட்டு பூரா தரிசாகி போச்சு. எங்கே இந்தியா காசு வைக்கணும், ஆளுகள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான் விவசாயி ஊரான், இனிமே இவனோட இங்கே இருக்க முடியாது, நாட்டை விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடிட்டான். பூரா பேர் பூராத்தையும் கூப்பிட்றாங்க, வாங்கப்பா எல்லாரும் வாங்கணும். அவன் செத்தாதான் நாட்டுக்குள்ளேயே நான் வருவேன், இடி வாழையே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் ஓடினான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்த எல்லாமே ஃபெயிலியர் பாவம். யார் துக்ளக் காலத்தில் இல்லையா? அதனால தான் இவரை வந்து தி மிக்சர் ஆஃப் ஆப்போசிட், மேட் கிங் அப்படிலாம் இவரை வந்து சொல்கிறாங்க. இவரை பொறுத்தல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அமீர் கோஹி, சோந்தார் லோன், டோக்கன் கரன்சி, ஷிஃப்டிங் தி கேபிட்டல் டெல்லி டு தௌலதாபாத் ஆர் தேவகிரி, இதெல்லாம் துக்ளக் வந்து முகமது துக்ளக்கு முக்கியமானது.